ஒரு காரியத்தை இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் இஸ்ரேல் தேசத்தில் அங்கே அணு ஆராய்ச்சி பண்ணுற ஒரு இடம் இருக்குது. அதை இஸ்ரேலை நோக்கி ஈரான் இராணுவம் தாக்குதல் நடத்திட்டாங்க. எந்த இடத்தை நோக்கி? அந்த அணு ஆயுத சோதனை பண்ணுகிற இடத்தை நோக்கி அடிச்சிருக்கிறாங்க. அடித்ததில் இந்த ஏவுகணையை தடுப்பதற்கான தடுப்பு ஏவுகணை இஸ்ரேலில் இருக்குது. ஆனால் அந்த நாளில் அந்த தடுப்பு ஏவுகணை எதுவுமே வேலை செய்யலை. ஈரான் ஏவிட்டேன், அதை தடுக்கணும். இந்த தடுப்பு ஏவுகணை எதுவுமே வேலை செய்யலை. ஆனால் அந்த ஏவுகணை அந்த அணு ஆராய்ச்சி மையத்தை சுற்றி கட்டியிருக்க கோட்டச்சுவரில் விழுந்துருச்சு. அணு ஆயுத மையத்துக்கு எதுவுமே சேதம் இல்லை. விழுந்திருந்தால், ஈரான் ஏவிய இந்த ஏவுகணை விழுந்திருந்தால், இன்று ஐரோப்பாவும் அந்த மேற்காசியாவும் அதை சுற்றிய எல்லா தேசங்களும் இன்று இருக்காது. ஏனென்று சொன்னால் அது தகவல் தெரிவிக்கிறாங்க. அந்த அணு ஆராய்ச்சி கிடங்குல கிட்டத்தட்ட 1000 அணுகுண்டுகள் இருக்குது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. தெரியாது யாருக்கான இருக்குது. இந்த 1000 ஒரு அணுகுண்டு வெடிச்சாவே பல சேதங்களை உருவாக்கும். அந்த 1000 அணுகுண்டுகளும் அன்று வெடித்திருந்தால் இன்னைக்கு மேற்காசியாவும் ஐரோப்பிய நாடுகள் முக்காவாசியும் இன்று இருக்காது. சரி, ஏன் அப்போ கருத்தை தடுக்கலை? அப்போ அதை தடுத்தது யார்? அதில் போய் விழுகாத அளவுக்கு அந்த ஏவுகணையை தடுத்தது யார்? இஸ்ரவேல் அறிந்து கொள்ள வேண்டும், இதை கர்த்தர் தான் தடுத்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது அன்று தடுக்கப்பட்டது. கர்த்தர் தான் தடுத்திருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, அந்த எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துல ஒரு மசூதி இருக்குது. அதை நோக்கியும் ஈரான் தாக்குதல் நடத்திட்டாங்க. சரி, அவங்கள சார்ந்ததான மசூதி, அதையும் தாக்கணும். அதை தாக்குற பொழுது பாருங்க, அன்னைக்கும் அந்த தடுப்பு, அதாவது என்ன சொல்றாங்க, அயன் பீம் அதாவது சொல்றாங்க. அந்த இந்த சாதனம் வேறு எந்த நாட்டிலும் இல்லை, அங்கேயும் அது வேலை செய்யலையாம். ஆனாலும் பாருங்க, அந்த விழுந்த ஏவுகணை அந்த மசூதியில் விழுகலை. ஏன் அதை ஈரான் செஞ்சாங்க தெரியுமா? இதை விட்டு அடித்து அந்த மசூதியை காலி பண்ணால் அரபு நாடுகள், முஸ்லீம் நாடுகள்லாம் நமக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி செஞ்சது. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தம் வந்திருக்கும். அதையும் கர்த்தர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். இந்த சம்பவம் 2 நடந்திருக்கு போன வாரத்தில். இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. நான் உங்களுக்கு வீடியோவில் அனுப்பிச்சு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. கடந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இஸ்ரேலுடைய பழைய தலைநகரம் டெல் அவிவ்ல லட்சக்கணக்கான பறவைகள் வட்டமடிச்சிருக்கு. எதற்கு? வாசிங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 38:9 வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 38:9 வாசிங்க. பெருங்காற்றை போல எழுப்பி வருவாய், நீயும் உன்னுடைய எல்லா ராணுவங்களும் உன்னோட கூட இருக்கும். நீயும் உன்னுடைய கூடிய எல்லா ராணுவங்களும் இருக்கும். திரளான ஜனங்களும் கார்மேகம் போல தேசத்தை மூடுவீர்கள். இந்த இஸ்ரேலுக்கு விரோதமாக ஒரு 7 நாடுகள் விரோதமாக வரப்போகுது. கார்மேகத்தை போல மூடுவார்கள் இஸ்ரேல் தேசத்தை. வாசிப்பா. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே பாழாய் கிடந்தது திரும்ப குடியேற்றப்பட்ட. சரி, அது அப்படியே இருக்கட்டும். கார்மேகம் போல எழும்பி வருவாங்க. 38:12 வாசிப்பா. நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்கு தேசத்துக்கு விரோதமாக போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோடு குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை, கதவுகளும் இல்லை என்பாய். பாருங்க, அன்றைக்கு அந்த 7 நாடுகள் வரும்போது இதேதான் நடக்க போகுது. இந்த தடுப்பு ஏவுகணை எதுவுமே வேலை செய்யாது அந்த நாளில். இப்போ இஸ்ரேல் நம்பிக்கொண்டிருக்கிறது நம்ம பாதுகாக்கிறதுக்காக
இந்த தடுப்பு ஏவுகணை நம்மகிட்ட இருக்கு, தடுக்கும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நாளில் எதுவும் வேலை செய்யாது. வாசி பார்க்கலாம். சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும். சரி, அதை விட்டுரு. இப்போ வாசி 39 நாள வாசி. நீயும் உன் எல்லா ராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளிலே விழுவீர்கள். உராய்ஞ்சுகிற சகலவித பட்சிகளும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். இந்த 7 நாட்டு ராணுவத்தையும் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வர வைத்து கர்த்தரே யுத்தம் பண்ணி இந்த 7 நாட்டு ராணுவத்தையும் அதுல யுத்தத்துல கலந்து கொண்டிருக்க எல்லா மனுஷரையும் அங்கே கர்த்தர் கதையை முடிப்பார். அப்ப பாருங்க என்ன சொல்லி இருக்குது வசனம். என்ன சொல், நீயும் உன் எல்லா ராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளிலே விழுவீர்கள். உராஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். இப்போ அது நடக்க போகுது. இப்போ நடக்கிறதுக்கு முன் உதாரணமாக தான் டெல் அவிவ் நகரை சுற்றி பறவைகள் லட்சக்கணக்கில் பறவை இருக்கு. அந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க பாருங்க. இது எல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ள இந்த சம்பவம் நடைபெற போகிறது. இந்த இறைகளுக்கு, இந்த பறவைகளுக்கு இரையாக போறாங்க, எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நடந்து கொண்டிருக்கிற யுத்தமும் நிற்காது. பெட்ரோல் டீசலும் தட்டுப்பாடு, கேஸும் தட்டுப்பாடு ஏற்படும், பஞ்சங்கள் ஏற்படும், கொள்ளை நோயும் ஏற்படும். இப்போ நியூஸ் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 23 நாடுகளில் மறுபடியும் கொரோனா பரவி இருக்கிறது. ஆகவே பாருங்க, எல்லாம் ஒட்டு மொத்தமாக வரப்போகிறது. கொள்ளை நோய் மீண்டும் வரும், பஞ்சம் வரும், யுத்தத்தின் நிமித்தம் விலைவாசி ஏறும், ஊரடங்கு மறுபடியும் வரும். இந்த யுத்தமும் ஒரு முடிவுக்கு வரும். யுத்தம் முடிவுக்கு வரும். யுத்தம் அந்த 7 நாடுகளை கர்த்தர் அங்கே அந்த மலையிலே வைத்து அழிக்கிற பொழுது கர்த்தருடைய வருகையும் முதலாம் வருகையும் இருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. காலம் தாழ்த்தாதீங்க, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தருடைய காரியங்களில் அஜாக்கிரதையாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். இதெல்லாம் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிற காரியம் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் சீக்கிரம் நிறைவேறும். ஆகவே இதை ஒரு எச்சரிப்பின் செய்தியாக கேட்குறவர்களுக்கும் சரி, இதை இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் சரி, இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த காரியம் சீக்கிரம் நடைபெறும். கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். தாழ்த்தி நாம் செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம். அதில் முதலாவது, ஏசப்பா, நாங்கள் மனிதரை சார்ந்து கொண்டு இல்லாமல் ஏசப்பா உங்களை சார்ந்து கொண்டு, ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்தில் உங்களை சார்ந்து கொண்டு இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுக்கு மனதை தாங்க, எங்களுக்கு பலனை தாங்க. நாங்கள் உண்மை சார்ந்து கொண்டு உண்மை நோக்கி ஓடி ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. அதை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களிடத்துல ஆண்டவரே இந்த பிடிவாதம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், திமிர்வாதம், வாக்குவாதம், இதெல்லாம் எங்களுக்குள்ள காணப்படாதபடிக்கு வெள்ளி எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எந்த ஒரு காரியத்திலும் பிடிவாதமாக இராதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய காரியங்களிலே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை விட்டு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உங்களுக்குள்ள உண்மையாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேட்டாவே ஆண்டவரே வசனம் சொல்லுகிறது, முதலாவது நீ ரட்சிக்கப்படு, பின் உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. உம்முடைய வசனம் வெறுமையாய் திரும்பினதில்லை. ஆகவே ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட நாங்கள் செபிக்கிறதோடு இல்லாமல் நாங்கள் அதுக்கு பிரயாசப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அதை போல கடைசியாக நாங்கள் பார்த்த ஆண்டவரே உங்க தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல நடந்த அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம். அதில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம், கடைசி நாட்களிலே ஆண்டவரே இந்த பறவைகளுக்கு ஆண்டவரே இந்த 7 நாட்டு இராணுவத்தையும் ஆண்டவரே அந்த இராணுவ வீரர்களையும் இரையாக கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் நடப்பதற்கான ஆயத்தங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக காண்பித்திருக்கீங்க. இதெல்லாம் நிறைவேறியே தீரும் என்பதை நாளிலே நாங்கள் பார்த்து இருக்கிறோம்.
நாங்களும் விசுவாசிக்கிறோம். நடக்கட்டும். எசப்பா, உங்க வார்த்தை சொல்லுகிறதே, வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வாயின் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று சொல்லியிருக்கீங்க. ஆகவே இதெல்லாம் நிறைவு பெறும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் வரும் நாளிலே நாங்கள் இருக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் உங்க வருகைக்கு ஆயத்தப்படுத்தி உங்க ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் கர்த்தரை தொழுது கூட கர்த்தருடைய பிள்ளையாய் நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.